முடிஞ்சவர்களும் பகவான் நாமாவை மனசுல சொல்லிட்டே இருக்கலாம். குழந்தைகள் வந்திருந்தா அது மனசுக்குள்ள ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாதிரின் ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீமம் உபாஸ்மகேன்னு அந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கலாம். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்ன்றது எங்களுடைய பிரார்த்தனை. குழந்தைகள் எல்லாரும் 10வது 12வது படிக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் இல்ல, காலேஜ்ல எல்லாரும் படிக்கிறவங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து நல்ல இடத்துல வரணும் அப்படின்றதான் ஆசை. நாங்க கண்கூட பார்த்துருக்கோம். போன வருஷம் நீட் எக்ஸாம்க்கு வந்து சங்கல்பம் பண்ணா அவ வந்து இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்கா. அதே மாதிரி சிஏ இன்டர் ஃபைனல் இதுக்கெல்லாம் வந்து சங்கல்பம் பண்ணவாலும் இன்னைக்கு அவருடைய கோர்ஸை முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் சேர்ந்தது ஐகிரிவன்றவர் 64 கலைக்கும் வந்து புரியவர். அதோட இல்லாம சரஸ்வதிக்கே குரு அப்படின்னு எல்லாரும் பெரியவா சொல்லுவாங்க. அதனால அப்படிப்பட்ட அந்த ஹோமத்துல இப்பவும் நேரம் இருக்கு. யார் யார் வந்து பணம் கட்டுமோ அவ பணம் கட்டி சங்கல்பம் செய்து கொண்டு அந்த ஹோமத்துல கலந்துக்கலாம். ரூபாஞ்சனேய சுவாமினே நமஹ. 15வது வருஷம் ஸ்ரீ வித்யாலட்சுமி சமேத ஹயக்ரீவ ஹோமம். வருஷம் மாமா ரொம்ப விமர்சையா பண்ணிட்டு இருக்கார். விமர்சையா பண்றார். அதே சமயத்துல எல்லாருக்கிட்டையும் ரொம்ப எத்கிஞ்சிட்டு வாங்கிட்டு தான் இந்த ஹோமத்தை பண்றார். அதுக்கு என்ன வாங்குறாரோ அதுக்கு சமமா பிரசாத்தியம் அனுகிரகம் பண்ணிடுறார். அதுக்கு மேலேயே அனுகிரகம் பண்ணிடுறார். ஹயக்ரீவர் மாமா சொன்ன மாதிரி ஹயக்ரீவன் கல்விக்கு மட்டும் அதிபதி இல்லை, 64 கலைகளுக்கும் அதிபதி பெருமாள். யார் யாரெல்லாம் சங்கல்பத்தப்போ வரலையோ காட்டால சங்கல்பம் ஆயிடுத்து. எல்லார் பேரும் கோத்திர நட்சத்திரம் சொல்லி மாமா 2 பேரும் சங்கல்பம் பண்ணிட்டார். அப்போ வராதவா இப்போ பேரு கோத்திர நட்சத்திரம் சொல்லிக்கோங்க, இந்த சங்கல்பம் ஆகும். எல்லாரும் 10th 12th அது மேலே படிக்கிறவா, பிரபந்த அத்தியனம் பண்ணுறவா, வேதம் அத்தியனம் பண்ணுறவா எல்லாருக்கும் மேதா விலாசம் வளர்ந்து வாக் அபிவிருத்தி ஆகி எல்லாரும் சகல க்ஷேமத்தை அடையணும்னு ஐகிரிவன் திருவடியில் பிரார்த்திச்சுக்கிறோம். ஸ்ரீ ரங்கராமானுஜ மாதிசிகேமா 15 வருஷமா இந்த ஹெடி ஹோமம் நடந்துருக்கு. முதல் இந்த
ஐக்கியமும் சுதர்சன ஆழ்வார் தான் இங்க பிரதிஷ்டானா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்தாங்கன்னா காசு மாமா வந்து நம்ம ஆதம்பாக்கத்துல ஆண்டாள் நகர்ல அந்த கொண்டு வந்துட்டார். இப்ப இதுதான் பூலோக வைகுண்டம். இங்க வந்து எல்லா பெருமாளும் எழுதிருக்கார். யார் யாருக்கு என்னென்ன பெருமாள் சேவை ஆகணுமோ அத்தனை சேவையும் மாமா கொண்டு வந்துட்டார். 1000 சிரமங்கள். அவர் எவ்வளவு சிரமப்படுறான்றது பக்கத்துல இருந்து கூட இருந்து பார்க்கிறவாளுக்கு தான் தெரியும். எவ்வளவு இதுல சிரமப்பட்டு பின்னாடி ஒரு சின்ன சன்னதியா இருந்தது. எப்படி திருக்கோவிலூர்ல போய் பொய்யாழ்வார் மங்களாசாரத்துக்காக இருந்தார். அவர் சிரமப்பட்டு அந்த இடத்துக்கு உள்ள போய் ரெடி பண்ணார். அதுக்கப்புறம் பூதத்தாழ்வார் வந்தார். அதுக்கப்புறம் இவன் 2 பேரும் சிரமப்பட்டு எல்லாம் இது பண்ணி பெருமாள் சேவையாகிற மாரி பண்ணினான். வெய்யண்டகளியா மார்கடலே நீயாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியார் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று பொய்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அவர் அப்படி சொன்னார். அடுத்தது பூதத்தாழ்வார் வந்து இந்த பொய்யாழ்வார் வந்து காஞ்சி மாநகர் அங்க அவதரிச்சவர். அடுத்தது பூதத்தாழ்வார் இங்க பக்கத்துல பூண்டவத்தம் பிறர் கடைந்து தொண்டுபட்டு பொய்நூலை மெய்நூல் என்றென்று மோதிமாண்டு அவத்தம் போகாதேவமின் எந்தையன் வணங்கப்படுவானை கணங்களேத்தும் நீண்டவத்தை கருமுகில எம்மான் தன்னை நின்றவூர் நித்திரத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கடலறிவாய் வெய்வித்தானை கண்டது நான் கடன் மல்லை தனசேனத்தை. பூதத்தாழ்வார் வந்து திருக்கடன் மல்லைன்னு மங்களாசாசனம் பண்றார். ஆனா அதுக்கப்புறம் நிறைய ஆழ்வாருடைய மங்களாசாசனத்துல சில ஊர்கள்லாம் அப்படி மாறும். என்ன மாயவரன் இருந்தது, இப்ப மயிலாடுதுறைன்னு ஆயிடுது. திருக்குடந்தைன்னு இருந்தது ஆழ்வார் மங்களாசாசனம். திருக்குடந்தைன்னு பேரு. அங்க கும்பகோணத்துக்கு பேரு திருக்குடந்தைன்னு பேரு. இப்ப கும்பகோணம் இருக்கு. அதே மாதிரி இந்த திருக்கடன் மலையில் அவதரித்தவர் தான் பூதத்தாளர். கண்டேன் புருஷங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் என்று இவா 2 பேரும் சிரமப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணார். அவர் சுகமா வந்தார். எப்படி ஒருத்தர் ஊருக்கு போறா, போயிட்டு திரும்பி வரா, திரும்பி வந்தா ஆத்து திறக்கிறது அவன் தர்மபதினி தான் திறப்பா. கதவை திறந்து கஷ்டப்பட்டு உள்ள லைட்டை போடுவா. அதுக்கப்புறம் நம்ம சுகமா உள்ள போயிடுவோம். கஷ்டப்படாம இடிச்சு போகாம சுகமா போவோம். அதே மாதிரி அந்த 2 ஆழ்வாரும் சிரமப்பட்டு அந்த சன்னதியை திறந்து திருவிளக்கு சமர்ப்பிச்சோன்னு பெருமாள் சேவையாச்சார். திருக்கண்டேன் பொன்மையனி கண்டேன்ற அதே மாதிரி அத்தனை திவ்யதேச பெருமானும் இங்க வந்துட்டார். எதுக்காகனா நம்மளுக்காக தான். இந்த ஆதம்பாக்கத்துல ஆண்டாள் நகர் எழுதிருக்க லட்சுமி ஐக்கியவன், அதுக்கப்புறம் டிசம்பர் எழுங்க சூரசனாழ்வார் இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தரா வந்துட்டார். ஏன்னா இது சோஸ்தரத்துக்கு இல்ல, ஆத்மார்த்தமா ஒரு 15 வருஷ காலமா பார்த்துட்டு இருக்கோம். மாமாவுக்கு பெரிய மனசு. என்ன ஒவ்வொரு சன்னதியும் கொண்டு வந்துட்டார். நான் கூட அடிக்கடி சொல்வேன், இத்தனை சன்னதி கொண்டு வரீங்க உம்மால சமாளிக்க முடியுமான்னு. சிரமமா தான் இருக்கு, இருந்தாலும் ஆசை இருக்கு பண்ணணும்னு. அவர் உடம்பு எவ்வளவுன்றது தெரியும், கூட இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அத்தனை உடம்புலையும் அவரே ஏகமூர்த்தி, இருமூர்த்தி, 3 மூர்த்தியா எடுக்கிறார் அவதாரம். என்னன்னா பெருமாள் திருவாராயணம் பண்றார். இப்பெல்லாம் மனுஷா நிறைய சகாயத்துக்கு வந்துட்டு இருக்கா. அதுவும் போராது. பர்மனண்டா ஒருத்தர் உடம்பு எத்தனைன்றது தெரியும். ஆனா அதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல. பிரதானம் இத்தனை ரத்ன கோடிகள் அத்தனை பேரும் நல்லா சேவிக்கணும், பெருமாளை இது பண்ணிக்கணும், அவளுக்கு பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லிதான் அத்தனை சிரமத்தையும் மறந்து அவரே மனுஷா இல்லைன்னா தலிகை பண்ணிடுறார் பெருமாளுக்கு. அவரே பெருமாள் திருவாராயணம் பண்றார். அவரே அவர் திருமஞ்சனம் பண்றார். அவரே இதர காரியங்களையும் பார்க்கிறார். இத்தனை காரியத்தையும் பார்க்கிறார். என்ன ஒருத்தரால பண்றதுன்றது ரொம்ப இது. ஆனா அது உண்மையான ஆர்மைன்னு இருக்கணும். அப்பதான் ஒழுங்கா நடக்கும். பல பேர் சேர்ந்தான்னா கஷ்டம். நெல்லிக்காய் மூட்டையா கட்டி இருந்தா அது அப்படியே இருக்கும். இந்த அந்த மூட்டையை அவுத்து போட்டா நெல்லிக்காய் எப்படி பறக்குமோ அதே மாதிரி ஆயிடும். ஆனா மாமா அவருடைய கண்ட்ரோல்ல ஒன்னா இருக்கிறதால தான் இது இவ்வளவு பரிமளிக்க நடக்கிறது. இப்ப இத்தனை வருஷ காலமா 1 வருஷம் ஆரம்பிப்பா, 2 வருஷம் ஆரம்பிப்பா, அதுக்கப்புறம் முடியலன்னு சொல்லி விட்டுருவா. ஆனா முடியறதோ முடியலையோ இந்த ஐக்கிய ஹோமத்தை வந்து 15 வருஷ காலமா பண்ணிட்டு இருக்காரு.
எதுக்கு அண்ணா எல்லா குழந்தைகளும் நன்னா படிச்சு நன்னா வரணும், நம்ம சம்பிரதாயம் நன்னா வளரணும்ன்றது சிரமப்பட்டு பண்ணிட்டு இருக்க. இந்த வருஷமும் அதே மாதிரி ஐக்கிய ஹோமம் பெரிய விமர்சையா ஆயிட்டு இருக்கு. பக்த கோடியெல்லாம் எல்லாரும் வந்து இந்த ஹோமத்தில் அனுபவிச்சிருக்கா. மேல மேலும் குழந்தைகள் நன்னா படிக்கணும், அதுதான் முக்கியம். நன்னா படிச்சு நன்னா கல்வியை வளர்க்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு பண்றார். ஏன்னா சுவாமி நம்ம மாடர்ன் ஸ்கூல்ல அத்தியாபகராக இருக்கார் சார். அவர் தான் இந்த ஆகமத்திலேயே அவர் கெட்டிக்காரு. அதனால அவர் வந்து இந்த ஹோமத்தை பண்ணி வைக்கிறார். அவருடைய நம்ம வாசுமாவுடைய ராதா தான் வாசுதேவாச்சார். அவருடைய தம்பி குமாரர் பிரசன்னா இருக்கா. அப்புறம் அதுக்கப்புறம் ரங்கநாதன் அனுகிரகம் எல்லாருடைய பெருமாள் அங்கே இருக்கார். அவெல்லாம் இப்ப இந்த வேலைப்பட்டு இது பண்ணிருக்கா. அவருடைய இதுதான் இந்த ஹோமம் நடக்கிறது. இதுல வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. பக்தர்கள் எல்லாருக்கும் அவருக்கு ஆச்சாரியா அனுகிரகமும் நம்ம ஐக்கிய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் சொல்லி பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதிசிகாய நமஹ. அவர் தேடி வந்துட்டாருன்னு தான் நான் சொல்றேன். அவர் பண்ற கைங்கரியத்தை பார்த்தாரா அங்க சும்மா இருக்கிறது எனக்கு போர் அடிக்கிறது, நான் இங்கேயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு எல்லா பிறவாலும் வந்துட்டார். காந்தி பரதன் ஒருத்தர் பாக்கி அவருக்கு வந்துட்டார். பொதுவா ஆம்புலன்ஸுக்கு 108 ஏன் வச்சான்னு தெரியுமா? 108 டிபிலேஷன் நினைச்சுதான் அதை வளர்த்து அவளை சேவிச்சுட்டாலே போதும், 108க்கு போக வேண்டாம். நம்ம அதே மாதிரி நம்ம முடிக்க இந்த தடவை ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டேன்னா, அதனுடைய அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மூர்த்தியினுடைய விலையே ஜாஸ்தி. அது அழகா நீங்களே உங்க ஆத்து குழந்தைகளே ஆத்துல சுயமாவே அதுல ஒரு பூஜை பண்ணலாம், அர்ச்சனை பண்ணலாம், ஏலக்காய் மாலை சொல்லிட்டு அதுல சாத்தலாம். அது மாதிரி ஒரு விசேஷமா இது இருக்கு. பாக்குறதுக்கு பல ஜோதியா வெள்ளி மாதிரி இருக்கும். ஸ்பெஷலா டை பண்ணி எல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால சின்ன இது அதனால இப்ப கூட சங்கல்பம் பண்ணி அந்த ஹைகிரீவருக்காவது வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஹைகிரீவர் பெரிய பெருமாள் இருந்தாலும் ஆஞ்சநேயர் தான் நாம பிரதானமாக இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் அந்த சொப்பனத்தில் சாய்த்து தான் அவர் இங்கே வந்தார். முதல்ல அவர் தான் வந்தார். இல்லை ஆச்சாரியன்னு சொல்றார். எல்லாம் குரங்கு வந்து எல்லா பெருமாளையும் கூப்பிட்டுட்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இல்லைன்னா இல்லை சொல்லுவார். வந்து எங்கள் ஆச்சாரியன் வந்தபோது அதனால் இங்கே ஹயக்கிரி வந்து கூட இல்லை ஒரு எக்ஸாம்னா பாருங்க பசங்க இங்கே ஒரு 20 சைக்கிளாக வெளியே நிற்கும். எல்லா பசங்களும் வந்து ஹயக்கிரியோட பார்க்காம போக மாட்டேன். அந்த அளவுக்கு நம்ம ஹயக்கிரிவர் நல்ல பிரசித்தமாக ஆகிட்டாரு. நாமும் 15 வருஷமாக ஹோமம் பண்ணிடுறோம். 20 வருஷமாக கோயில் நம்ம சன்னதி இருக்குது. இப்போ 4 வருஷமாக பெருசாக கொஞ்சம் மேலே பண்ணி எல்லா பெருமாளையும் இருக்கோம். இப்போது ஸ்ரீனிவாசம் புதுசாக யாரோ ஒருத்தர் ஆற்றுல வந்து எங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு கொண்டு ஸ்ரீனிவாசன் கொண்டு நமக்கு சமர்ப்பிக்க முடியாது. அவரை வச்சுட்டு அதுக்கு ஒரு சன்னதி கட்டி அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். இது பெருமாள் நமக்கு ஒரு கடாட்சத்தை கொடுத்தார். இந்த மாதிரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தார். எல்லாரும் வந்து நல்லா வந்து எல்லா மாதத்துல 2 ஹோமம் பண்ணுறோம். திருமஞ்சன மாதத்துல ஒரு 20 திருமஞ்சனமாக பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து இல்லை அது மாதிரி யூடியூப்ல போடுறோம். நம்ம எல்லாம் யூடியூப்லேயே பார்த்து ஒரு 500 பேர் வேலை குறையாமல் பார்க்குறோம். ஒரு அது மாதிரி நம்மளால அது வந்து இங்கே வந்து டெய்லி வந்து வந்து ஜெயிக்கிறாங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பரிசாபத்திலே பார்ட்டிசிபேட் மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். இல்லை ஆனந்த் சுவாமி பண்ணுறாரு இல்லையா இன்னைக்கு, அவர் நேற்று தான் அவர் டாக்டரேட் பட்டம். அவர் நேற்று தான் அவருக்கு இது ஆச்சு. இப்போ பாருங்க வந்து அவர் வந்து பண்ணிருக்கு. அவருக்கு நேற்று தான் வாங்கியிருக்காரு டாக்டரேட்டு. நேற்று தான் கான்வெகேஷன் ஆச்சு அவருக்கு. என்ன அசுமா இங்க வந்து ஐக்கிரியவனுக்கு கைங்கரியம் பண்றது டாக்டர் பூர்வமாக அவங்களுக்கு நல்லபடியாக அவர் பண்ணுறாரு. ஆகும்
वदन्ते यत्र पूर्वे साध्या सन्ति देवा स्वाहा ॐ वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् स्वाहा वर्णान्तामिह पक्वये श्रियं स्वाहा चन्द्रां प्रभाताय यशसा ज्वलन्ते म्रियल्लो भगवते धन्वन्तरे